என் இனிய நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கௌரி ரூபன். நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்ல சுகமாக இருக்கிறேன். இந்த வீடியோ பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்த எல்லோருக்கும் மீண்டும் 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 நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இதை தவிர எனக்கு உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. நிறைய பேர் நல்ல விதத்தில் எல்லோரும் சப்போர்ட் பண்ணி கொண்டு இருக்கிறீங்களா. அந்த சப்போர்ட் எப்போயுமே எனக்கு கிடைக்கணுமென்று நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். உங்கள் எல்லோருக்கும் மீண்டும் மீண்டும் என் பணிவான நன்றிகள். நன்றி நன்றி நன்றி. இன்றைக்கு நான் வெல்வெட் கேக் செய்து காட்ட போகிறேன். வெல்வெட் கேக் ஒரு சில நேயர்கள் திரும்ப திரும்ப என்ன கேட்டுக்கொண்டே இருந்தாங்க. திரும்ப அவங்க எனக்கு மெசேஜில் எழுதி கொண்டே இருந்தாங்க, அக்கா அந்த வெல்வெட் கேக்கை நாங்கள் ஸ்டில் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம்னு சொல்லி. ஆனால் நான் முதல்ல ஒரு வெல்வெட் கப் கேக் போட்டேன். நான் நினைக்கிறேன் ஒரு 2-3 வருஷத்துக்கு முதல் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். நான் அவங்களுக்கு அதை கூட மென்ஷன் பண்ணினேன். அது ஞாபகம் இருக்கோ தெரியல. இருந்தாலும் அவர்கள விருப்பத்துக்காகவும் என்னோட விருப்பத்துக்காகவும் இந்த நேயர்கள் நீங்கள் விரும்பி பார்க்குற உங்களுக்காகவும் நான் இந்த வெல்வெட் கேக்கை செய்து காட்ட போகிறேன். ஆனால் நீங்கள் குயிக்காக சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருட்களை கொண்டு செய்யலாம். உங்களுக்கு ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு நீங்கள் உங்களோட வீட்டு தேவைக்கு இந்த வெல்வெட் கேக் ஒரு சூப்பரான சாய்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். எல்லோருக்கும் பிடிக்கும் அந்த மாதிரியான ஒரு கேக் தான் இந்த வெல்வெட் கேக். கலரும் சரி, அந்த டேஸ்ட்டும் சரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு பர்த்டே கேக்குன்னு சொன்னால் இந்த வெல்வெட் கேக் சூப்பராக இருக்கும். அதில் மாட்டு கருத்தே இல்லை. என்னென்னு சொன்னால், நான் இன்றைக்கு செய்ய போகிறது சின்ன ஒரு அமௌண்ட்டில் சின்ன ஒரு கேக் செய்கிறதுக்காக தான் நான் இன்றைக்கு எடுத்து வச்சுருக்கேன். எல்லா பொருட்களையுமே நான் எடுத்து வச்சிருக்கிறது 10 inches பேக்கிங் ட்ரே. உங்கள்கிட்ட 10 inch இருக்குதோ, 9 inch இருக்குதோ, 8 inch இருக்குதோ பரவாயில்ல. எப்பயுமே இந்த கேக் பேக் பண்ணும்போது இந்த டின்னில் நீங்கள் இந்த மிக்ஸ் பண்ணின கேக் மிக்ஸை இதுக்குள்ளே அந்த டின்னுக்குள்ளே விடும்போது இந்த டின்னில் அரைவாசி தூரம் இந்த கேப் இருக்கணும். அப்போ தான் இந்த கேக் பொங்கி வர கரெக்டாக இருக்கும். முட்டி வலிய ஊற்றக்கூடாது. சப்போஸ் நீங்கள் அடித்தது கொஞ்சம் மிஞ்சிட்டுதுண்டா கூட உங்கள்கிட்ட இருக்கிற ரேக்கில் நீங்கள் விடுற அந்த ரேயில் அரைவாசிக்கு தான் விடணும். இது என்னோட ரிக்வெஸ்ட்டு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு சிலர் என்னை கேட்டு சொல்லியிருந்தாங்க, நாங்கள் கேக்கை விட்டோம்க்கா அது பொங்கி வெளியில் தள்ளிட்டுதுன்னு சொல்லி. என்ன சொன்னால் அந்த கேக் டின்னுக்கு அளவு காணாது. நீங்கள் நிறைய விட்டுருப்பீங்க. அது பேக் பண்ணி வரும்போது மேலே பொங்கி வரைக்குள்ள அந்த மா வெளியில் தள்ளிடும். வெளியில் தள்ளினா கேக் உள்ள ஓட்டையாக போயிடும். அந்த மேலே அப்படியே இருக்கணும். அது கீழே சளிஞ்சிட்டுதுன்னு சொன்னால் அந்த கேக் உள்ளே தான் போயிடும். பிறகு அது நல்லாவே இருக்காது. அதனால் நீங்கள் பேக் பண்ணும்போது இதை மட்டும் நீங்கள் கவனமாக பாருங்க. நீங்கள் எந்த கேக்கில் பேக் பண்ணுறீங்களோ, எந்த டின்னுக்குள்ளே போடுறீங்களோ அதில் இருந்து மேலே கிட்டத்தட்ட 1.5 inch உயரம் இருக்கணும். அந்த டின்னின் அரைவாசிக்கு தான் நீங்கள் எப்பயுமே இந்த கேக் மிக்ஸை நீங்கள் விட வேணும். ஓகே, நாங்கள் இப்போ கேக் அடிக்கலாம் வாங்கோ. முதல்ல இந்த கேக் டின்னுக்கு க்ரீஸ் பேப்பர் போட்டு வச்சுக்கொள்ளணும். இல்லைன்னு சொன்னால் பட்டர் போட்டு மாவு தூவி அந்த டின்னை ரெடி பண்ணி வச்சுக்கொள்ளணும். இப்போ நான் இந்த கேக் டின்னுக்கு அளவாக இந்த பேக்கிங் சீட்டை கட் பண்ணி எடுக்க போகிறேன். இந்த டின்னுக்கு பட்டரை பூசிட்டு நல்லா எல்லா இடமும் பிடிக்கிற மாதிரி பட்டர் பூசணும். இல்லைன்னு சொன்னால் இந்த கேக் டின்னிலேருந்து கலண்டு வராது. அது நான்ஸ்டிக் டின்னாக இருந்தாலும் பரவாயில்லை. எதுக்கும் நீங்கள் பட்டரை பூசி போட்டு வச்சுக்கொள்ளுங்க. இல்லைன்னா பேப்பரை போட்டு வச்சுக்கொள்ளுங்க. இப்போ நான் மிடில் தான் இந்த க்ரீஸ் பேப்பரை போட போகிறேன். மிச்ச இடங்களுக்கு இந்த மாவை தூவி இதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி கேக் பேக் பண்ணுறேன்றது. ப்ரஷ் இல்லாட்டிக்கு நீங்கள் கை விரல்களால் கூட வடிவாக அழுத்தி தேய்ச்சி பூசி விடலாம். நல்லா பூசிட்டு இந்த பேப்பரை போட்டுட்டு எப்படி இருக்குது கொஞ்சம் மாவை தூவி எல்லா பக்கமும் பிடிக்கிற மாவு எல்லா பக்கமும் இந்த மாவு இந்த டின்னில் பிடிக்கிற அளவுக்கு நல்லா தட்டி லெவல் பண்ணி வச்சுக்கொள்ளணும். இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவை வெளியில் எடுத்து கொட்டிடணும். கேக் டின் ரெடி. இனி கேக் அடிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த கேக் அடிக்கிறதுக்கு முதல்ல ரையான பொருட்கள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கொள்ளணும். ரையான பொருட்கள்னு சொல்கிறது நான் பிளேன் ஃப்ளவர் ஆல் பர்பஸ் ஃப்ளவர் 250 கிராம் பிளேன் ஃப்ளவர் மைதாமா அல்லது ஆல் பர்பஸ் ஃப்ளவர். நீங்கள் கப்பில் எடுக்கும்போது கண்டிப்பாக அது டிஃப்ரெண்ட் வேற பார்க்கும். அதனால் நீங்கள் இப்படி ஸ்கேல் வச்சு அளந்தெடுக்கிறதான் உங்களுக்கு ஈஸி. 250 கிராம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கொக்கோ பவுடர். கொக்கோ பவுடர் 2 டேபிள்ஸ்பூன் கொக்கோ பவுடர் 2 டேபிள்ஸ்பூன்.
அடுத்தது பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன். 1 டீஸ்பூன் வந்து இப்படி எடுத்துட்டு நீங்கள் மெதுவாக அப்படி தட்டி இப்படி அளக்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்குது. 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பைகார்பனேட் சோடா. இது வந்து நிறைய போட்டுடக்கூடாது, கவனமாக இருக்கணும். 1/2 டீஸ்பூன் பைகார்பனேட் சோடா. உப்பு 1/2 டீஸ்பூன் உப்பு. இந்த பொருட்கள் எல்லாத்தையும் முதல்ல அரிச்சு வச்சுக்கொள்வோம். இதை ஒருக்கா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அரிச்சு வச்சுக்கொள்ளலாம். வெட்டோடு சேர்த்து 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் இதோட சேர்த்து அரிக்கலாம். நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்து அரிச்சு கொள்ளலாம். நான் திரும்பவும் ஒரு தரம் அரிக்கிறேன். முந்நூறு கிராம் சீனி, கஸ்டர்ட் சுகர் வந்து 300 கிராம், 120 கிராம் பட்டர். பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். அடுத்தது சன்ஃப்ளவர் ஆயில் 220 மில்லிலிட்டர். ஒரு கப்புக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கணும். ஒரு கப்புக்கு கொஞ்சம் குறைவாக இருக்குது. இல்லை உங்கள்கிட்ட கரெக்டாக 120 மில்லிலிட்டர் உங்களால் மெஷர்மெண்ட் பண்ண இயலுமென்று சொன்னால் நீங்கள் 120 மில்லிலிட்டர் எடுத்துக்கொள்ளலாம். 220 மில்லிலிட்டர் சன்ஃப்ளவர் ஆயில், 120 கிராம் பட்டர், 220 மில்லிலிட்டர் சன்ஃப்ளவர் ஆயில். முதல்ல இந்த பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அடிக்கலாம். ஒரு 3 நிமிஷம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். ரூம் டெம்பரேச்சரில் முட்டை இருக்கணும். ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்து நேராக எடுத்து இந்த கேக்குக்கு அடிக்கக்கூடாது. ஒவ்வொரு முட்டையாக 4 முட்டை எடுத்து இதுக்குள்ளே நான் போடுறேன். 1 2 3 4 முட்டை. முட்டையை போட்டு முதல்ல ஒரு 2 நிமிஷம் அடிக்கலாம். அடுத்ததாக யோகர்ட் வந்து எடுத்துருக்கிறேன். யோகர்ட் வந்து 1/2 கப் எடுக்கிறேன். 1/2 கப் எடுத்து 1/2 கப் தண்ணி சேர்க்கணும். ஏனென்று சொன்னால் எங்களுக்கு வந்து மோர், அதாவது பட்டர் மில்க், அதுதான் எங்களுக்கு தேவை. மோர் இல்லாதபடியாக நான் யோகர்ட் எடுத்திருக்கிறேன். இந்த யோகர்ட்டுக்கு வந்து 1/2 கப் எடுத்திருக்கிறேன். மீதிக்கு தண்ணி சேர்க்க போகிறேன். இதால் 1/2 கப் தண்ணி சேர்த்தா கரெக்டாக இருக்கும். கரெக்டாக வந்திருக்குது. வினிகர், ஒயிட் வினிகர் வந்து 1 மேசக்கரண்டி. நான் வந்து ஆப்பிள் வினிகர் எடுத்திருக்கிறேன். வெனிலா எசன்ஸ் 1 மேசக்கரண்டி. ஃபுட் கலர், ரெட் கலர், சிவப்பு கலர். இந்த கேக்குக்கு வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த வெல்வெட் கேக் கலர் வருதோ அது வரைக்கும் நீங்கள் கலர் சேர்க்கணும். கொஞ்சமாக ரெட் கலராக முதல் ஒரு 1/2 தேக்கரண்டி விட்டு பார்த்துட்டு அதுக்கு பிறகு மிக்ஸ் பண்ணலாம். வாவ், சூப்பர். இது 1 நிமிஷம் அடிக்கலாம். இந்த லிக்விட் கலரோட சேர்த்து ஜெல் ரெட் கலரையும் மிக்ஸ் பண்ணுறேன் கொஞ்சம். அப்போ தான் உங்களுக்கு நல்ல ரெட் வெல்வெட் கேக் கிடைக்கும். இது வந்து நீங்கள் ஆன்லைனில் இந்த கலர்ஸ் வேண்டலாம். இப்போ இந்த கலரையும் சேர்த்து 1 நிமிஷம் மிக்ஸ் பண்ணுவோம். இந்த கலர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணின பிறகு நாங்கள்
எடுத்து வச்சுருந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த plain flour, கொக்கோ, பேக்கிங் பவுடர், பைகார்பனேட் சோடா, cornflour, உப்பு இதை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த கேக்கில் மிக்ஸ் பண்ணலாம். இந்த மாவை மிக்ஸ் பண்ணும்போது நாங்கள் பீட்டரை போட்டு நல்லா அடிக்கக்கூடாது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசி நிமிஷம் ஒரு 10-15 செகண்டுக்கு மட்டும் நீங்கள் பீட்டரை யூஸ் பண்ணி அடித்தால் போதும். நல்லா கையால் இந்த மாதிரி பீட்டரை ஸ்டார்ட் பண்ணாமல் இந்த மாவை போட்டு மிக்ஸ் பண்ணணும். அதுக்கு பிறகு ஒரு 10 செகண்ட் நல்லா இந்த சைட்டெல்லாம் முதல்ல நல்லா வலிச்சு விட்டுட்டு கடைசியாக ஒரு 10 செகண்ட் மிக்ஸ் பண்ணினா வெல்வெட் கேக் மிக்சர் ரெடி. இனி நாங்கள் கேக்கை பேக் பண்ணலாம். இந்த மிக்ஸை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த டின்னில் தெரியுது எங்களுக்கு எவ்வளோ தூரம் மேலே உயரமாக இருக்குதுண்டு. அப்போ இந்த அளவுக்கு இது பொங்கி வர கரெக்டாக இருக்குது. இனி நாங்கள் இதை பேக் பண்ணலாம். 35 to 40 minutes, 35லேருந்து 40 நிமிஷம் 180 டிகிரியில் இதை நான் அவனில் பேக் பண்ண போகிறேன். பேக் பண்ணலாம். இப்போ நான் இந்த கேக்குக்கு வந்து சீஸ் ஐசிங் செய்ய போகிறேன். சீஸ் ஐசிங் போட்டு இந்த வெல்வெட் கேக்குக்கு முடிக்க போகிறேன். அதுக்கு நான் வந்து 225 கிராம் பட்டர் எடுத்துருக்கிறேன். ரூம் டெம்பரேச்சரில் இந்த பட்டர் எடுத்துருக்கிறேன். இந்த பட்டரை முதல்ல நல்லா அடிக்கலாம். நல்லா க்ரீமியாக அடிக்கணும். ஒரு 5-6 நிமிஷம் முதல்ல இந்த பட்டரை ஒரு கலர் மாறி வரும் அந்த அளவுக்கு இந்த பட்டரை முதல்ல நல்லா அடிக்கணும். இப்போ பார்த்தீங்களா ஒரு மஞ்சள் கலரில் இருக்குது. இதை நீங்கள் நல்லா அடிக்கும்போது இந்த கலர் மாறி ஒரு நல்ல ஒரு க்ரீம் கலருக்கு வரும். நாங்கள் இதை முதல்ல நல்லா அடிக்கலாம். இந்த மாதிரி இருக்கணும் பட்டர். இப்போ நான் இந்த பட்டருக்குள்ளே இந்த சீஸ் எடுத்துருக்கிறேன். இந்த சீஸை வந்து இந்த பட்டரோட சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறேன். நல்லா சாஃப்ட் சீஸ். இப்போ இந்த பட்டரோட சேர்த்து இந்த சீஸையும் மிக்ஸ் பண்ணி நான் அடிக்கிறேன். இதையும் வந்து ஒரு 3 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஐசிங் சுகரை சேர்க்கிறேன். அதை வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ இதோட சேர்க்கிறேன். மெதுவாக மிக்ஸ் பண்ணிட்டு தான் நாங்கள் ஃபைனலாக அடிக்கணும். அஞ்சு கப் ஐசிங் சுகர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கிறேன்.
எப்படி சூப்பரான சீஸ் ஐசிங். சூப்பர். நான் வந்து இதுக்குள்ள எந்த ஒரு எசன்ஸும் சேர்க்கல. ஏன்னு சொன்னால் எனக்கு நார்மலாக இருக்கிறதே போதும். ஏன்னு சொன்னால் அந்த கேக்கில் இருக்கிற ஃப்ளேவரே எனக்கு போதும். அப்போ நான் எக்ஸ்ட்ராவாக இந்த சீஸ் ஐசிங்குக்கு நான் ஃப்ளேவர் எதுவும் போட இல்லை. உங்களுக்கு விருப்பம் மட்டும் சொன்னால் நீங்கள் என்ன ஃப்ளேவர் வேணுமென்றாலும் சேர்த்துக்கொள்ளுங்க. நார்மலாக எல்லோருமே சேர்க்கிறது வந்து வெனிலா எசன்ஸ். உங்களுக்கு விருப்பம் மட்டும் சொன்னால் நீங்கள் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ நான் வந்து அந்த கேக்குக்கு வந்து இந்த ஐசிங்கை போடலாம். சீஸ் ஐசிங், சூப்பரான ஒரு சீஸ் ஐசிங். இப்போ வந்து நான் சீஸ் பட்டர் ஐசிங் வந்து இந்த கேக்குக்கு போட்டிருக்கிறேன், வெல்வெட் கேக்குக்கு. அதுக்கு மேலே சிம்பிளாக இந்த வெல்வெட் கேக்கை உருத்திட்டு ஈஸியாக ஒரு பேட்டர்ன் போட்டிருக்கிறேன். இந்த பேட்டர்னை வந்து யார் வேணுமென்றாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கேக் போட தெரியாத நீங்கள் கூட இந்த கேக்கை செய்து உங்களோட பர்த்டேயை நீங்கள் செலிப்ரேட் பண்ணலாம். நாங்கள் இப்போ இந்த வெல்வெட் கேக்கை கட் பண்ணி சூப்பராக வந்துருக்கு கேக். ஐயோ எப்படி இருக்குது, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இந்த ஐசிங்குக்கும் கேக்குக்கும் நீங்கள் விரும்பி கேட்ட வெல்வெட் கேக் செய்து காட்டியிருக்கேன். வெல்வெட் கேக்கில் கப் கேக் நான் ஆல்ரெடி செய்து போட்டிருக்கேன். இது சிம்பிளாக ஒரு வெல்வெட் கேக் செய்து அதுக்கு எப்படி குயிக்காக ஒரு ஐசிங் போடலாம். இந்த வெல்வெட் கேக்கு சீஸ் ஐசிங் தான் சூப்பராக இருக்கும். பட்டர் அண்ட் சீஸ் ஐசிங் சுகர் இந்த மூண்டையும் மிக்ஸ் பண்ணி சிம்பிளாக ஒரு ஐசிங் போடலாம். இன்றைக்கி சூப்பரான ஒரு கேக் செய்து காட்டியிருக்கிறேன். இந்த சேனலை விரும்பி பார்க்குறவங்க எல்லாருக்கும் நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் நல்ல ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.